ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நடக்கும்போதும் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. வியட்நாம் வரப்போ கோல்டு ப்ரைஸ் 440% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கல்ஃப் வரப்போ 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஈராக் வரப்போ 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2008 நடந்த ஃபினான்சியல் கிரைசிஸ்னால 170% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் கோவிட் கிரைசிஸ்னால 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இப்போ நடக்கிற யூஎஸ்ஏ ஈரான் வாரில் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன ரீசன்? ஒன்று, ஃபியூ சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸ்லேருந்து கோல்டை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா 25 இயர்ஸாக கோல்டை விற்றதே இல்லை. பட் ரீசண்டாக அங்கே நடக்கிற வாருக்கு ஃபண்ட் பண்ணுறதுனால அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் டர்க்கி ரீசண்டாக 58 டன்ஸ் ஆஃப் கோல்டை ஆயில் வாங்குறதுக்காக $8 பில்லியன் விற்றுருக்காங்க. ஆன் தி அதர் சைடு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் அவங்களோட கோல்டு ரிசர்வ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஆயில் தான் அவங்களோட மேஜர் ரெவென்யூ. ஸோ ஈரான் ஆயில் பேசேஜை பிளாக் பண்ணுறதுனால மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் அவங்க வச்சுருந்த ஆயிலை எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியல. அதனால் அவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்கல. ஸோ இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருந்த கோல்டை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்ருக்காங்க. ரெண்டாவது ரீசன், டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே இருக்குது. எல்லா கண்ட்ரீஸும் ஆயில் வாங்க டாலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு டாலர் 80 ரூபீஸாக இருந்துச்சு. அப்போது 4 lakhsக்கு கோல்டு நம்ம வாங்கியிருந்தோம்னா இப்போது ஒரு டாலர் 95 ரூபீஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் அதே குவான்டிட்டி இப்போ 4.5 lakhs to 4.8 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால கோல்டோட டிமாண்ட் ரெடியூஸ் ஆகுது. அதனால் ப்ரைஸ் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இன்வெஸ்டர்ஸாக நம்ம என்ன பண்ணலாம்? 2025 கோல்டு நல்லா ரேலி ஆகி 60 to 65% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ அப்போ நிறையா இன்வெஸ்டர்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி நிறையா இன்வெஸ்டர்ஸ் அதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் தெரியுது. ஒரு ounce ஆஃப் கோல்டு $5,000 பக்கத்தில் இருக்குது. இது $10,000 வரை இன்க்ரீஸ் ஆகலான்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ $10,000 போகட்டினாலும் இங்கேருந்து $6,000 போனாலும் இப்போ உள்ள விலையிலேருந்து 15 to 20% கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ. ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஸ்டாக் ரீடர் சேனல்.